அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு ருசியான அவரைக்காய் பொரியல் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருள்கள்: அவரைக்காய் நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேங்க. சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. தாளிக்க கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 துண்டு தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு வாணல் வச்சுக்கலாம். இப்போ நாம் இதில் எண்ணெய் சேர்த்துடலாங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சிங்க. இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சிங்க. இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே நாம் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நாம் அவரைக்காவை சேர்த்துடலாம். அவரைக்காவை நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் மஞ்சள்தூளை சேர்த்துடலாம். கூடவே நாம் குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்துடலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் நல்லா வேக ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டும். ரெண்டு நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிருக்கு. தண்ணியில் நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்க. இப்போ நாம் தேங்காவை சேர்த்துடலாங்க. தேங்காய் துருவலை சேர்த்தாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதை பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ருசியான அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்குங்க. சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.